அன்பிற்கினிய 9ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் 9ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இதுவரைக்கும் நாம் இயல் 6 வரைக்கும் முடித்துள்ளோம். இந்த வாரம் இயல் 7 பார்க்க உள்ளோம். அந்த வகையில் பார்க்கும்போது 2 செயல் பகுதிகளை நாம் இந்த வாரம் கற்க இருக்கின்றோம். அது எந்தெந்த செயல்கள் என்று பார்க்கும்போது சீவக சிந்தாமணி, முத்தொள்ளாயிரம் என்ற 2 செயல்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள், நாம் பாடத்திற்கு செல்வோம். அன்பிற்கினிய 9ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரம் இயல் 6 உள்ள பாடங்களை நாம் தேர்வு எழுதி முடித்துள்ளோம். இன்று நாம் படிக்க இருப்பது இயல் 7. இந்த இயல் 7 உங்களுக்கு ஒரு கவிதை பிழை கொடுக்கப்பட்டுள்ளது. அதனுடைய தலைப்பு சீவக சிந்தாமணி. இந்த சீவக சிந்தாமணியை எழுதியவர் திருத்தக்க தேவர். அவரை பற்றிய செய்திகளை தான் நாம் அவர் என்ன சொல்லியிருக்காரு என்பதை பற்றி தான் அந்த பாடத்தில் நம்ம பாடப்பகுதியை நம்ம பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 186 நுழைய முன் படிக்கிறேன். உங்கள் பாடப்புத்தகத்தை எடுத்து நான் படிக்கும்போது அப்படியே நீங்களும் அந்த நுழைய முன் கூட படித்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள். இப்பொழுது சங்க இலக்கியங்கள் நிகழ்வுகளில் கருத்தை கூறும் தன்னுணர்ச்சி பாடல்களாக அமைந்துள்ளன. சங்க இலக்கியங்கள் நிகழ்வுகளில் கருத்தை கூறும் தன்னுணர்ச்சி பாடல்களாக அமைந்தன. அவற்றை தொடர்ந்து 14 கீழ்கணக்கு நூல்கள் அறக்கருத்துக்களை கூறுவனாக இருந்தன. பின்னர் ஒப்பில்லாத தலைவன் ஒருவனது வாழ்க்கையை பாடுவனாக காப்பியங்கள் உருவாயின. ஒப்பில்லாத தலைவன் ஒருவனது வாழ்க்கையை பாடுவனாக காப்பியங்கள் உருவாயின. இவ்வகையில் சீவகனை தலைவனாக கொண்டு தோன்றிய காப்பியம் சீவக சிந்தாமணி. சீவகன் என்ற ஒரு மன்னனை அவனை தலைவனாக கொண்டு தோன்றிய காப்பியமாக அந்த சீவக சிந்தாமணி இயற்றப்பட்டுள்ளது. இன்பங்களை இந்த நூல் என்ன சொல்ல வருகிறது என்று பார்க்கும்பொழுது பாருங்கள், இன்பங்களை துறந்து துறவு போன வேண்டும் என்பதே இந்த காப்பியத்தின் மைய கருத்தாக அமைந்துள்ளது. இன்பங்கள், நாம் காணுகின்ற அனைத்து இன்பங்களையும் நாம் துறந்து நாம் அடைகின்ற அந்த பேராசைகள் இன்பங்களை துறந்து நாம் கடைசியில் நம்ம எப்படி இருக்கணும் என்பதை பற்றி சொல்வதாக இது பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது அந்த சீவக சிந்தாமணி என்ற அந்த நூலிலிருந்து நமக்கு அந்த அதாவது ஏமாங்காத நாட்டு வளத்தை பற்றி நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது. அதாவது நாட்டு வளம் முதல்ல இருக்கிற அந்த நாட்டு வளத்தை பற்றி சொல்வதாக நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது. அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏமாங்காத நாட்டின் வளத்தை திருத்தக்க தேவர் வர்ணிக்கும் பகுதி நமக்கு பாடப்பகுதியாக உள்ளது என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதுதான் நாம் இப்பொழுது படிக்க இருக்கின்றோம். நான் இப்பொழுது அதற்கு முன் நாம் அந்த நூல்வழி என்ற ஒரு பகுதிக்கு செல்வோம். நூல்வழி என்பது ஆசிரியர் வரலாறு, நூல் வரலாறு என்பதை பற்றி கொடுப்பதாக இருக்குது. அது நாம் காண இருக்கின்றோம். வாருங்கள். நூல்வழி உங்கள் பாட புத்தகத்தில் பக்கம் 188 பாருங்கள். நூல்வழி சீவக சிந்தாமணி ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இந்த ஐவகை காப்பியங்களில் ஒன்று தான் இந்த சீவக சிந்தாமணி. இது விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியமாகும். காப்பியத்திலே விருத்தப்பா என்ற பாக்களால் எழுதப்பட்ட முதல் காப்பியம் இந்த சீவக சிந்தாமணி. லம்பகம் என்ற உட்பிரிவுகளை கொண்டது. இளம்பகம் என்ற உட்பிரிவுகளை கொண்டது இந்த சீவக சிந்தாமணி. 13 இளம்பகங்களை கொண்டுள்ள இந்நூல் மணநூல் எனவும் அழைக்கப்படுகிறது. மணநூல் எனவும் அழைக்கப்படுகிறது. மணநூல் என்பது திருமண நூல் என்றும் அழைக்கப்படுகிறது என்று சொல்கிறாங்க. நாமகள் இளம்பகத்தில்
நாட்டு வளம் என்னும் பகுதி பாடமாக அமைந்துள்ளது. இதன் ஆசிரியர் திருத்தக்கதேவர். இந்த சிவயோக சிந்தாமணியுடைய ஆசிரியர் திருத்தக்கதேவர். இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் என்று பார்க்கும்பொழுது சமண சமயத்தை சார்ந்தவர். இவர் இன்பசுவை மிக்க இலக்கியமும் இயற்ற முடியும் என்று நிறுவும் வகையில் காப்பியத்தை இயற்றினார் இந்த திருத்தக்கதேவர். இவரது காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கார் இவர். இன்றைக்கு நாம் 21ஆம் நூற்றாண்டில் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம். ஆனால் இந்த திருத்தக்கதேவர் 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக நரிவிருத்தம் என்னும் நூலை இயற்றினார் என்பார். பாருங்கள், இவர் இந்த சீவக சிந்தாமணி என்ற நூலை பாடுவதற்கு முன்னோட்டமாக இதற்கு முன்னாடியாக நரிவிருத்தம் என்னும் நூலை இவர் இயற்றினார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்த திருத்தக்கதேவர் சிறப்பு பெற்றவராக விளங்கியிருக்கார். அவர் எழுதிய பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. சீவக சிந்தாமணி என்ற பாடத்தில் ஏமாங்கத நாட்டு வளத்தை பற்றி சொல்வதாக நமக்கு 6 பாடல் நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது. அதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதல் பாடல் பாருங்கள். பார் போற்றும் ஏமாங்கதம். பார் என்றால் உலகம், உலகம் போற்றும் ஏமாங்கத நாடு. முதல் பாடல் பாருங்கள். காய்மாண்ட தெங்கின் பழம் வீழ கமுகின் நெற்றி பூமாண்ட தீந்தேன் தொடைகீறி வருகி போழ்ந்து தேம்பாங்கனி சிதறி வாழைப்பழங்கள் சிந்தும் ஏமாங்காதம் என்று இசையால் திசை போயது உண்டே என்று அந்த பாடல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த இயற்கை வர்ணனை வந்து பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தென்னை மரம் இருக்குது. அந்த தென்னை மரத்தில் தேங்காய் உடைஞ்சி அந்த பாக்கு மரத்தில் விழுகுது. பாக்கு மரத்துலேருந்து விழுந்து பலா மரத்தில் விழுந்து, பலா மரத்துலேருந்து மாமரத்தில் விழுந்து, அதுக்கப்புறம் வாழைப்பழத்தில் விழுந்து கீழே விழுகிறது என்று அந்த வரிசை முறையில் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அந்த பாடல் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது பாடல் பாருங்கள். வள்ளல் கைத்தல மாந்தரின் மால்வரை கொள்ளை கொண்ட கொழுநிதி குப்பையை உள்ளம் இல்லவர்க்கு ஊர்தொறும் உய்த்து உராய் வெள்ளம் நாடு மடுத்து விரைந்தே என்று பாடல் கொடுத்துருக்காங்க. அதனுடைய பொருள் பார்க்கும்பொழுது இறந்து கேட்பவருக்கு இல்லை என்னாது வாரி வழங்கும் செல்வர்களை போன்றது வெள்ளம். அது உயர்ந்த மலையிலிருந்து செல்வ குவியலை சேர்த்து கொண்டு வந்து ஊக்கமில்லாத மக்களுக்கு ஊர்தோறும் வழங்கும் வகையில் நாட்டினுள் விரைந்து பாய்வதாக அந்த பாடல் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் நாட்டு மக்களுக்காக அந்த வெள்ளம் வாரி வழங்குகிறது என்று கொடுத்துருக்காங்க. 3வது பாடல் பாருங்கள். 3வது பாடலை பார்க்கும்போது பாருங்கள். நெறிமறுப்பு எருமையின் ஒருத்தல் நீள்ளினம் செறிமறுப்பு ஏற்றினம் சிலம்பப்பன் உரி பொறிவரி வராலினம் இரிய புக்குடன் வெறிக்கமழ் கழனியில் உழுனார் வெள்ளமே என்று கொடுத்துருக்காங்க. அந்த கழனியில் ஏர் விழும்பொழுது என்னென்ன இயற்கை காட்சிகள் தோன்றின என்பதை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். அழகான கொம்புகளை உடைய ஆண் எருமைகளும் நேரான கொம்புகளை உடைய வலிமையான எருதுகளும் பேரொலி எழுப்புகின்றன. அவ்வொலி கேட்டு புள்ளிகளும் வரிகளும் உடைய வரால் மீன்கள் கலைந்து ஓடுகின்றன. அந்த ஆண் எருமைகளும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேரான கொம்புகளுடைய வலிமையான எருதுகளும் பேரொலி எழுப்புகின்றன. அவ்வொலி அந்த சத்தத்தை கேட்டு புள்ளிகளும் வரிகளும் உடைய வரால் மீன்கள் கலைந்து ஓடுகின்றன. அந்த குளத்தில் இருக்கின்ற அந்த நீர்நிலையில் இருக்கின்ற அந்த மீன்கள் கலைந்து ஓடுவதாக சொல்லப்படுகிறது. அத்தகு மனம் வீசும் வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. அப்படிப்பட்ட அந்த வயல் வெளியில் அந்த உழவர் கூட்டம் வெள்ளம் போல் எங்கு பார்த்தாலும் விவசாயம் செய்கின்ற மனிதர்கள் அந்த நிலங்களிலே நின்றிருந்தார்கள். அங்கே விவசாயம் செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி சொல்வதாக நமக்கு இது பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. அதுதான் அந்த 3 பாடல் உணர்த்துவதாக இருக்குது. முதல் பார்த்திங்கன்னா பார் போற்றும் ஏமாங்கதம். 2வது வாரி வழங்கும் வள்ளல், அந்த வெள்ளத்தை பற்றி சொல்கிறாங்க. 3வதாக மனம் கமழும் கழனி, அந்த கழனியில் எங்கு பார்த்தாலும் அந்த
கழனியில் வந்து இன்றைக்கும் உழவு தொழில் செய்யும்பொழுது அந்த மண் வாசனை நமக்கு ஒரு மாதம் வந்து அடிக்கும். அது ஒரு மண் வாசனை நமக்கு தானாகவே தோன்றும். அந்த மண் வாசனையை பற்றி சொல்வதாக இது நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. அடுத்த பாடல் 4வது பாடல் தலைவணங்கி விளைந்த நெல் பயிர் பற்றி சொல்கிறாங்க. அதாவது இந்த பாடல் வந்து ஒரு உவமையை கையாண்டுள்ளார்கள், ஒரு உவமையை சொல்லியுள்ளார்கள். எப்படி படித்தவர்கள் எப்படி இருப்பாங்க, படிக்காதவங்க எப்படி இருப்பாங்க என்பதை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மெல்லலார் செல்வமே பொல்தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி கைத்தவை என்று நமக்கு அந்த பாடல் கொடுத்துருக்காங்க. அதனுடைய விளக்கத்தை நம்ம வந்து பார்க்கும்பொழுது, கரு கொண்ட பச்சை பாம்பு போல நெற்பயிர்கள் தோற்றம் கொண்டுள்ளன. நெற்பயிர்கள் கதிர்விட்டு நிமிர்ந்து நிற்பது செல்வம் பெற்ற பக்குவம் இல்லாதவர் தலை நிமிர்ந்து நிற்பது போல் உள்ளது. அப்பயிர்கள் முற்றியவுடன் நெற்கதிர்கள் சாய்ந்திருப்பது தெளிந்த நூலை கற்ற நல்லவர்களின் பணிவை போல் உள்ளது என்று ஒரு உவமையை கையாண்டிருக்காங்க. அப்போ 2 கருத்துக்களை சொல்லி ஒரு உவமையாக இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக 5வது பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாம் ஆயிரம் ஆயிரமாய் அடிசெல் வைகள் ஆயிரம் அறப்புறமும் ஆயிரம் கொடியனார் செய்கோலமும் வைகள் தோறும் ஆயிரம் மடுவியில் கம்மியர்களோடும் மங்களமும் ஆயிரம் ஒடிவு இலை வேறு ஆயிரம் ஓம்புவாரின் ஓம்பலை என்று கொடுத்துருக்காங்க இந்த பாடல். அதனுடைய பாடலின் பொருளை நாம் பார்க்கும்போது, வளம் நிறைந்த ஏமங்கத நாட்டில் உள்ள ஊர்களில் நாள்தோறும் கிடைக்கும் உணவு வகைகள் 1000, அங்கே அந்த ஏமாங்கத நாட்டில் அறச்சாலைகள் 1000, அங்கே மகளிர் ஒப்பனை செய்து கொள்ள மணிமாடங்கள் 1000 உள்ளன என்று சொல்லப்படுகிறது. மேலும் செய்தொழிலில் சிறிதும் சோம்பல் இல்லாத கம்மியர் 1000, அதனால் நிகழும் திருமணங்களும் 1000, ஏமங்கத நாட்டில் தவித்தலின்றி காவல் செய்யும் பாதுகாவலும் 1000 உள்ளனர் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த பாடலில். அடுத்ததாக 6வது பாடல் பாருங்கள். நாடுகள் சூழ்ந்த ஏமாங்கதம் என்று சூழப்பட்டுள்ளது. அந்த ஏமாங்கத நாட்டை சூழ்ந்து பல நாடுகள் உள்ளன என்பதை பற்றி சொல்வதாக அந்த பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நற்றவம் செய்வார்க்கு இடந்தவம் செய்வார்க்கும் அஃது இடம் நற்பொருள் செய்வார்க்கு இடம்பொருள் செய்வார்க்கும் அது இடம் வெற்ற இன்பம் விழிப்பான் விண் உவந்து வீழ்ந்தன மற்ற நாடு வட்டமாக வைகி மற்ற நாடரோ என்று இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலினுடைய பொருள் விளக்கத்தை நம்ம பார்க்கும்போது, ஏமாங்கத நாடு உண்மையான தவம் புரியோருக்கு இல்லறம் நடத்துவோருக்கும் இனிய இடமாக கருதப்படுகிறது. நிலையான பொருளை தேடுவோருக்கும் நிலையில்லாத பொருட்செல்வத்தை தேடுவோருக்கும் உகந்த இடமாகவும் அந்த ஏமாங்கத நாடு அமைந்துள்ளது என்று சொல்லப்படுகிறது. நாடுகள் சூழ்ந்திருக்கும் ஏழ்மிகு சிறப்பு பொருந்திய ஏமாங்கத நாடு வானுலகம் வழங்கும் இன்பம் உலகோர் ஏற்கும் வகையில் தாழ்ந்து மண்ணுலகிற்கு இறங்கி வந்தது போல் திகழ்ந்தது என்று இங்கேயும் ஒரு உவமையை சொல்லப்பட்டுள்ளது. இதோடு இந்த சைவ சிந்தாமணி பாடம் முடிவு பெறுகிறது. இந்த காணொளிக்கு பிறகு உங்களுக்கு வீட்டு பாடமாக கேள்வி பதில் கொடுத்திருப்பேன். அந்த கேள்வி பதிலை உங்கள் நோட்டில் எழுதி எனக்கு அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து பக்கம் எண் 189 முத்தொள்ளாயிரம். இது ஒரு சங்க இலக்கிய ஒரு நூல். அந்த நூலிலிருந்து நமக்கு ஒரு 3 பாடல் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதனுடைய நூல்வெளி பக்கம் 190 இருக்குது. அந்த நூல்வெளியை படிக்கிறேன், கவனிங்க. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். வெண்பா என்பது திருக்குறள், நாலடியார் போன்ற 2-4 வரிகளை உடையது வெண்பா என்று சொல்வார்கள். அதனால்தான் வெண்பாவால் எழுதப்பட்ட ஒரு நூல் முத்தொள்ளாயிரம். மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர, சோழ, பாண்டியர் என்ற பொதுவாக பாடுபடுகிறது இந்த முத்தொள்ளாயிரம். 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்ட
900 பாடல்களை கொண்ட நூல் என்பதால் 900 என்று பெயர் பெற்றதாக கூறுவர். நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து நமக்கு 108 செய்யுள்கள் கிடைத்துள்ளன. அவை 900 என்னும் பெயரில் பதிக்கப்பட்டுள்ளன. ஆசிரியரின் பெயரை அறிய முடியவில்லை. இவர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக கருதப்படுகிறார். 5ஆம் நூற்றாண்டு, கிபி 5ஆம் நூற்றாண்டு. இப்போது நாம் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்துன்னு இருக்கோம். அப்போது எவ்வளோ நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த நூலை நாம் படிக்கிறோம் என்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். அச்சமில்லாத நாடாகவும், சோழ நாட்டை ஏர்கள சிறப்பும் போர்கள சிறப்பும் உடைய நாடாகவும், பாண்டிய நாட்டை முத்துடைய நாடாகவும் இந்த 900 பாடப்பகுதி காட்டுகிறது என்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதை தான் நாம் அந்த பாடலை நாம் கற்க இருக்கின்றோம். 900 பக்கம் எண் 189. நுழையும் முன் பாருங்கள், உங்கள் பாடப்புத்தகத்தில் பாருங்கள். ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் கவிமரபாக கொண்டிருந்தனர். ஒரு நாட்டை எப்படியெல்லாம் நாம் பாராட்ட வேண்டும். ஒரு சிறந்த நாடு, நல்ல நாடு, அந்த நாட்டில் ஆட்சி செய்கின்ற அந்த மன்னர், இவங்கெல்லாம் அந்த நாட்டை எப்படியெல்லாம் வைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது இந்த புலவர் பெருமக்களுக்கு தெரிந்தால் அவர்கள் அந்த நாட்டை சிறப்பாக பாடுவார்கள். அதை கவிமரபாக கவிதைகளாக பாடி எழுதுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிற்கால காப்பியங்களில் நாட்டு வளம் தவறாது இடம்பெற்றது. 900 சேரன், சோழன், பாண்டியன் ஆகியோருடைய நாடுகளின் வளங்களை நயமாக வெளிப்படுத்துவதாக நமக்கு இந்த பாடப்பகுதி அமைந்துள்ளது. அதாவது சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, இந்த 3 நாடுகள் அதனுடைய வளங்களை எப்படியெல்லாம் பாடப்படுகிறது என்பது சொல்லப்பட்டுள்ளது இந்த பாடப்பகுதியில். உங்களுக்கு அந்த படத்தில் 189வது பக்கத்தில் அந்த ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு நீர்நிலை, தாமரை பூக்கள் மலர்ந்துள்ளன. ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளோடு அது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதை தான் நமக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இதுபோல் தான் வளமாக அந்த நாடுகள் இருந்தன என்பதை பற்றி நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது. அதுதான் நாம் கற்க இருக்கின்றோம். வாருங்கள், நாம் பாட்டிற்கு செல்லலாம்.